5th ஸ்டாண்டர்ட் அளவைகள் டாபிக் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அலகு கனசதுரங்களை எண்ணி கன அளவை எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் 11, இதுக்கு 21, 31. இதில் நீளம் அகலம் உயரம் எழுத சொல்லியிருக்காங்க. நீளம் 6, அகலம் 4, உயரம் 2. இதில் நீளம் 6, அகலம் 3, உயரம் 5. நீளம் 6, அகலம் 5, உயரம் 3. 6, 2, 3. அடுத்தது கன அளவை காண்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம பெருக்கி எழுதணும். அதாவது 2, 3, 1 கொடுத்துருக்கிற அளவு எல்லாத்தையும் பெருக்கணும் அப்படின்னா 6. இதில் நீளம் அகலம் உயரம் எல்லாத்தையும் எழுதிக்கணும். நீங்கள் ஃபுல்லாக எழுதிக்கோங்க. இதை மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 3 பெருக்கல் 4 பெருக்கல் 5 எல்லாத்தையும் பெருக்கினா நம்மளுக்கு 60 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இதுலேயும் சேம் நீளம் அகலம் உயரம் எழுதிட்டு கொடுத்துருக்கிற அளவுகளை பெருக்கிக்கணும். 2, 10, 3 இது எல்லாத்தையும் பெருக்கணும் அப்படின்னா 60 கிடைக்குது. ஸோ ரெண்டுக்குமே 60 கன சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு வினாக்களுக்கு விடைகளின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ராஜா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 4000 அலகு கன சதுரங்களுக்கு இந்த 3 பெட்டியில் அடைக்க முடியாது, இன்னும் பெட்டிகள் தேவைன்னு சொல்கிறாங்க. கணேஷ் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இந்த 3 பெட்டிகளே போதும்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம கனசதுரங்கள் எவ்வளோ வருது அப்படின்னு மொத்தமாக பார்த்துட்டோம், கன அளவு பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த 4000 10மா 10ஆதான்னு பார்த்துட்டு யார் சொல்கிறது கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஏ பெட்டிக்கு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அது 1200. பி பெட்டிக்கு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 1210. சி பெட்டிக்கு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 1350. இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிறது 3760. ஆனால் நம்மளுக்கு எவ்வளோ வேணும்? 4000 பற்றணும். அப்போ இருக்கிறது கம்மியாக தான் இருக்குது. அப்போ இந்த 3 பெட்டியும் பத்தாது. அப்போ நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பெட்டி தேவைப்படுது. அப்போ யார் சொல்கிறது கரெக்டு அப்படின்னா ராஜா சொன்னது தான் கரெக்டு. அப்போ ஆன்சர் ராஜா. 6.5 கொடுக்கப்பட்டுள்ள மில்லி லிட்டர் அளவுகளை லிட்டரில் எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. 1000 மில்லி லிட்டர் 1 லிட்டர், 2000 மில்லி லிட்டர் 2 லிட்டர், 8000 மில்லி லிட்டர் 8 லிட்டர், 12000 மில்லி லிட்டர் 12 லிட்டர், 20000 மில்லி லிட்டர் 20 லிட்டர். கொடுக்கப்பட்ட லிட்டர் அளவுகளை மில்லி லிட்டர் அளவில் எழுதுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அரை லிட்டர் இதை எப்படி எழுதுனா 500 மில்லி லிட்டர். 1 லிட்டரை 1000 மில்லி லிட்டர். 5 லிட்டரை 5000 மில்லி லிட்டர். 25 லிட்டரில் 25,000 30. அடுத்து 75 லிட்டரை 75,000 மில்லி லிட்டர். லிட்டரை மில்லி லிட்டராகவும் மில்லி லிட்டரை லிட்டராகவும் இனமாற்றம் செய்து அட்டவணையை நிறைவு செய்யன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே 25 லிட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே 25,000 மில்லி லிட்டர். இங்கே மில்லி லிட்டரில் கொடுத்துருக்காங்க, அதை லிட்டரில் எழுதணும். 3 லிட்டர் 500 மில்லி லிட்டர். அடுத்து இங்கே 12,300 மில்லி லிட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது 12 லிட்டர் 300 மில்லி லிட்டர். கீழே 7500 மில்லி லிட்டர். அப்போ 7 லிட்டர் 500 மில்லி லிட்டர். இங்கே 17 லிட்டர் 150 மில்லி லிட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ இதை ஃபுல்லாக மில்லி லிட்டரில் எழுதணும் அப்படின்னா 17,150 மில்லி லிட்டர். அடுத்து இங்கே மேலே டயக்ராம்ஸ் கொடுத்துட்டு அதை கொஷினாக கேட்டிருக்காங்க. அதுலேருந்து நம்ம அந்த கேட்டிருக்க கொஷினுக்கும் ஆன்சர் பண்ணணும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இல்லை எக்ஸ்ப்ளனேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு கொஷினுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா
இந்த ஃபஸ்ட்டில் லதா தான் வைத்துள்ள குவளையால் நீரை 10 முறை அளந்து ஊற்றினால் கிடைக்கும் நீரின் அளவை லிட்டரில் எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. 1 லிட்டர். அடுத்து ராம் தான் வைத்துள்ள குவளையில் 5 முறை அளந்து ஊற்றினால் கிடைக்கும் நீரின் அளவை எழுதுக. ரெண்டாவதுக்கு என்ன ஆன்சர்னா 1 லிட்டர் 250 மில்லி லிட்டர் நீர். அடுத்தது மதன் தான் வைத்துள்ள குவளையால் நீரை 10 முறை அளந்து ஊற்றும் போது 1 லிட்டர் 500 மில்லி லிட்டர் நீர் கிடைக்கும் என்பது சரியா தவறா? சரி. 5 லிட்டர் குடுவையை நிரப்ப ராணி தான் வைத்துள்ள குவளையால் எத்தனை முறை அளந்து ஊற்ற வேண்டும்? 10 முறை. அடுத்தது 5 லிட்டர் 750 மில்லி லிட்டரை மில்லி லிட்டரில் எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. 5750 மில்லி லிட்டர். அடுத்தது படத்தை உற்று நோக்கி விடை காண்கன்னு கொடுத்துருக்காங்க. இவற்றில் உள்ள மொத்த நீரின் அளவு, அதாவது இந்த 2 நீரையுமே நம்மளுக்கு கூட்டினா கிடச்சிரும். ஆன்சர் என்னென்னா 4 லிட்டர் 600 மில்லி லிட்டர். சேம் இதுவும் கூட்டணும் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கிறது 12 லிட்டர் 900 மில்லி லிட்டர், அதாவது இது 9. அடுத்தது ஃபஸ்ட்டு சம்முக்கு அவங்களே ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணி கீழே இருக்கிறத நம்ம ஃபில் பண்ணோம். ஃபஸ்ட்டு ரமேஷ் குளிக்கிறதுக்கு முன்னாடி 50 லிட்டர் இருக்குது, குளித்ததுக்கப்புறம் 10 லிட்டர் இருக்குது. அப்போ கழித்தோம் அப்படின்னா யூஸ் பண்ண லிட்டர் வந்து நம்மளுக்கு கிடச்சிடும் 40 லிட்டர். அடுத்தது படத்தை உற்று நோக்கி விடை காண்க. சேம் இதுவும் அதே தான். இவற்றில் உள்ள மொத்த நீரின் அளவு டோட்டல் பண்ணால் கிடச்சிரும் 0 0. 6 4 கூட்டணும்னா 10க்கு 0 மீதி 1. அப்போ 6 லிட்டர் வந்து கிடைக்குது. சாரி, இங்கே வந்து 5 0 5. 6 லிட்டர் 50 மில்லி லிட்டர். 6 லிட்டர் 50 மில்லி லிட்டர். 6 லிட்டர் 50 மில்லி லிட்டர். அடுத்தது ரெண்டாவது ஆன்சர் பார்த்தோன்னா இவற்றில் உள்ள நீரின் மொத்த அளவு, இதை வந்து நாமளே தான் எழுதி கூட்டணும். 6 லிட்டர் 400 மில்லி லிட்டர். அதாவது இங்கே அடுத்தது குடத்தில் இருக்கிறது 12 லிட்டர். இதை நம்மளுக்கு டோட்டல் பண்ணால் எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா, நம்மளுக்கு டோட்டல் பண்ணால் கிடைக்கிறது வந்து என்ன அப்படின்னா, இது 6 400 இங்கே 12, டோட்டல் பண்ணால் 400 இங்கே 18. அப்போ 18 லிட்டர் 400 மில்லி லிட்டர். அடுத்தது மூணாவது, பானையிலிருந்து 2 குவளைகளில் மோர் நிரப்பிய பிறகு பானையில் மீதமுள்ள மோரின் அளவு. இப்போ இதுக்கு 500 இதுக்கு 500 நம்ம ஊற்றுறதுக்கப்புறம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 1 லிட்டரும் 500 மில்லி லிட்டரும் இருக்கும். அடுத்தது சிறிய குவளையில் பழச்சாறு நிரப்பிய பிறகு பெரிய குவளையில் மீதமுள்ள பழச்சாறின் அளவு. அதாவது இதில் 700 மில்லி லிட்டர் ஊற்றுனதுக்கப்புறம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 500 மில்லி லிட்டர் இருக்கும். அடுத்து 6.11 படத்தை பார்த்து வினாக்களுக்கு உரிய விடை எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. ஆன்சர்ஸ் மட்டும் சொல்கிறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னா கேளுங்க. கலன் 1 மற்றும் 2இல் உள்ள மொத்த நீரின் அளவு 5 லிட்டர் 800 மில்லி லிட்டர். அடுத்து ரெண்டாவதுக்கு கலன் 3 மற்றும் 5இல் உள்ள மொத்த நீரின் அளவு 2 லிட்டர் 800 மில்லி லிட்டர். கலன் 4இல் உள்ள நீரிலிருந்து 7 லிட்டர் 5 லிட்டரை பயன்படுத்திவிட்டால் மீதமுள்ள நீரின் அளவு 7 லிட்டர் 500 மில்லி லிட்டர். அடுத்தது கலன் 4இல் உள்ள நீரை கலன் 5ஐ பயன்படுத்தி 2 முறை எடுத்துவிட்டால் மீதமுள்ள நீரின் அளவு 14 லிட்டர் 400 மில்லி லிட்டர். கலன் 3ஐ விட கலன் 2இல் அதிகமாக உள்ள நீரின் அளவு 1 லிட்டர் 800 மில்லி லிட்டர். படத்தை உற்று நோக்கி பின்வரும் வினாக்களுக்கு விடையளி. யானையும் ஒட்டகச்சிவியும் அன்பளிப்பாக கொடுத்த பழச்சாறின் அளவு எவ்வளவு? இது 8 லிட்டர்
300 மில்லி லிட்டர். அடுத்து மாடு கொடுத்த பழச்சாறை விட யானை கொடுத்த பழச்சாறு எவ்வளவு அதிகம்? 2 லிட்டர் அதிகம். ஒட்டகச்சிவிங்கி அன்பளிப்பாக கொடுத்த பழச்சாறின் அளவை மில்லி லிட்டரில் எழுதுக. 2000 மில்லி லிட்டர். அடுத்தது யானை தன்னிடம் உள்ள பழச்சாறில் 500 மில்லி லிட்டரை அணிலுக்கும் 750 மில்லி லிட்டரை குரங்கிற்கும் கொடுத்துவிட்டால் யானையிடம் மீதமுள்ள பழச்சாறின் அளவு எவ்வளவு? 5 லிட்டர். 50 மில்லி லிட்டர் மீதம் இருக்கும். நெக்ஸ்ட்டு விடை காண்க. இந்த லிட்டர்ஸை பெருக்கல்ல கொடுத்துருக்காங்க. 2 லிட்டர் 300 மில்லி லிட்டரை 3ஆல் பெருக்கணும். பெருக்கினா நம்மளுக்கு கிடைக்கிறது என்ன அப்படின்னா 6 லிட்டர் 900 மில்லி லிட்டர் கிடைக்கும். இதை நம்ம 4 லிட்டர் 600 மில்லி லிட்டரை 2ஆல் பெருக்கணும் அப்படின்னா 9 லிட்டர், இது 9 200 மில்லி லிட்டர் கிடைக்கும். அடுத்தது ஒரு பாட்டில் 250 மில்லி லிட்டர். அப்போ 3 பாட்டில் 750 மில்லி லிட்டர் வரும். இது ஒரு அதாவது 500 மில்லி லிட்டர். அப்போ 2 சேர்ந்தா 1 லிட்ரு, இன்னொரு 2 சேர்ந்தா 1 லிட்டர். அப்போ இது டோட்டல் பண்ணோம் அப்படின்னா மொத்தமாக நம்மளுக்கு 2 லிட்டர் கிடைக்கும். இவங்க மில்லி லிட்டரில் கேட்டிருக்கிறதுனால 2000 மில்லி லிட்டர். அடுத்தது விடை காண்க. ஸோ இதுவும் பெருக்கி தான் போட போகிறோம். 300 லிட்டர் 400 மில்லி லிட்டரை 4ஆல் பெருக்கணும் அப்படின்னா 13 லிட்டர் 600 மில்லி லிட்டர். அடுத்தது இதை பெருக்கணும் அப்படின்னா இது 4 கொடுத்துருக்காங்க, 5ஆல் பெருக்கணும். இதை 0 0 5 3 5 மீதி 1 4 5 21 21. அப்போ 21 மில்லி லிட்டர் 21 லிட்டர் 500 மில்லி லிட்டர். அதாவது அப்படியே நார்மலாக பெருக்கிக்கோங்க. 5ஆல் இது எல்லாத்தையும் மேலே இருக்கிறத பெருக்கிக்கணும். அதுக்கு அடுத்தது இந்த ஒரு பாட்டில் 750 மில்லி லிட்டர். அப்போ 2 சேர்த்துனோம் அப்படின்னா எவ்வளோ வரும் அப்படின்னா 1.5 வருங்களா? ஸோ அதை மில்லி லிட்டரில் எழுதணும் அப்படின்னா 1500 மில்லி லிட்டர். இது இன்னும் 1000 மில்லி லிட்டர். அப்போ 4 சேர்ந்து 4000 மில்லி லிட்டர். அடுத்து வகுத்து விடை காண்க. 20 லிட்டர் 500 மில்லி லிட்டர். இதை ஃபஸ்ட்டு நம்ம மொத்தமாக எல்லாத்தையும் மில்லி லிட்டராக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். மில்லி லிட்டராக கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 20,500 இருக்கும். இதை நம்ம 5ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 4 5 5 4 5 20. அடுத்தது 4 5 5 0 0. அப்போ நம்மளுக்கு கிடைக்கிறது ஆன்சர் என்னென்னா 4100 மில்லி லிட்டர். இல்லைன்னா 4 லிட்டர் 100 மில்லி லிட்டர் அப்படியும் எழுதலாம். 4 லிட்டர் 100 மில்லி லிட்டர். அடுத்தது 45,000 லிட்டர் 900 மில்லி லிட்டரை 3ஆல் வகுக்கணும். ஃபஸ்ட்டு ஃபுல்லாமே மில்லி லிட்டரில் எழுதிக்கலாம். 45,900 இதை 3ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 1 3 3. இது 15 வரும். 5 3 5 3 9. இதை எப்படி எழுதலாம்னா 15 லிட்டர் 300 மில்லி லிட்டர். அடுத்தது இங்கே 10,000 மில்லி லிட்டர். இதை நம்ம 8 பேர்த்துக்கு பிரித்து கொடுக்கணும். அப்போ நம்ம டிவைட் பண்ணோம். 1 8 8 1 8 8 20. இதில் 2 8 16 மீதி 4 40 8 40 1 0. அப்போ 1 லிட்டர் 250. ஒருத்தருக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 1 லிட்டர் 250 மில்லி லிட்டர். பழச்சாற்றை 8 பேர்த்துக்கு பிரித்து கொடுக்குறோம். அப்படி பிரித்து கொடுத்தா ஒருத்தருக்கு எவ்வளோ கிடைக்கும்னா 1 லிட்டர் 250 மில்லி லிட்டர் கிடைக்கும். என் பக்கம் அப்படிங்கிறது நீங்களாக இவ்வளோ நேரம் பார்த்ததில் மில்லி லிட்டர் லிட்டர்லாம் எவ்வளோ தெரிஞ்சிருப்பீங்க இல்லைங்களா? அதில் உங்களுக்கு தெரிஞ்சதை எழுதலாம். இப்போ நான் 2 லிட்டரை மில்லி லிட்டராக எப்படி எழுதலாம் அப்படின்னா 2000 மில்லி லிட்டர். வேறு இப்போ 5000 மில்லி லிட்டரை
லிட்டரில் எப்படி எழுதலாம் அப்படின்னா 5 லிட்டர். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச கணக்குகளை நீங்கள் வந்து எழுதலாம். தேங்க்யூ.